தற்போதைய நிலையில் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் கண்டெடுக்கப்பட்ட எலும்புகளை வைத்துக் கொண்டு முதலில் அது ஆணா பெண்ணா என்று காணலாம். ஏனென்றால் அந்த பெல்விஸை பொறுத்தவரையில் பெண்களுக்கு டிஃபரெண்டாக இருக்கும், ஆண்களுக்கு டிஃபரெண்டாக இருக்கும். அடுத்ததாக ஏஜை காணலாம், போன் சைஸை பொறுத்தவரையில், அல்லது உயரத்தை பார்க்கலாம், போன் சைஸ்களை பொறுத்தவரையில். அதுக்கு கூடுதலாக எக்ஸ்ரே மெஷினை பாவிப்பார்கள் அந்த போன்ற மேலதிகமாக ஆய்வு செய்வதற்கு. அதற்கு அடுத்ததாக உண்மையில் இதனை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் 2 வகையான டிஎன்ஏ அனாலிசிஸ் செய்வார்கள். ஒன்று சொல்வார்கள் என்னென்று சொன்னால் Y குரோமோசோமல் STR என்று சொல்றது. STR என்று சொன்னால் ஷார்ட் ட்ரெண்ட் ரிப்பீட் யூனிட் என்று சொல்றது. அது ஆண்களைத்தான் அதை அடையாளம் காண முடியும். அப்படி அதில் இருக்கிற இப்ப எலும்பாக இருக்கலாம் அல்லது பல்லாக இருக்கலாம். பல்லில் இருக்கின்ற டிஎன்ஏ தான் கூடுதலாக நல்லா அதில் அனலைஸ் பண்ணுவதுதான் கூடுதலாக பாசிட்டிவான ரிசல்ட்ஸாக வரும், அல்லது நல்ல ரிசல்ட்ஸை எடுக்கலாம் என்று கூறுகிறார்கள் பல்லு. அதிலிருந்து டிஎன்ஏ எடுத்து அதை பிசிஆர், உங்களுக்கு பிசிஆர் கோவிட் டெஸ்டின் போது கூட எல்லாருக்கும் தெரியும், பிசிஆர் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். அது முதல்ல கொஞ்சம் டிஎன்ஏ இருந்தாலே காணும், அதை மல்டிப்ளை பண்ணி மில்லியன்ஸ் காப்பியை உருவாக்கி அதை எடுக்கலாம். எடுத்தால் இனி ரிலேட்டிவ்ன்ற வேணும். ரிலேட்டிவ்ன்ற வேணும் என்று சொன்னால் இப்ப Y குரோமோசோமல் STR செய்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஆம்பளையல்ன்ற ரிலேட்டிவ், அதாவது மேல் ரிலேட்டிவ்ஸ், இந்த ஆம்பளையல் உறவினர்கள்ல இந்த காணாமல் போனவற்ற உறவினர்கள் ஆண்கள் டிஎன்ஏ பிளட் சாம்பிள், இப்ப மாமனா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், பேரனா இருக்கலாம், யாரும் என்றாலும் அவைன்ற ரிலேட்டிவ் எடுத்தா காணும். அதே போல இப்ப ஓட்டோசோமல் STR என்று சொல்றது, அது கூடுதலான பெண் பிள்ளைகள் ரிலேட்டிவா இருக்கணும். மகள் என்று சொன்னால் கூடுதலாக மேட்ச் பண்ணும். இப்ப நான் என்ன கூறுகிறேன் என்று சொன்னால், சரி இப்ப இந்த டிஎன் இந்த மாதிரிகளை வைத்துக் கொண்டு முதலில் அது ஆண்களுடையதா பெண்களுடையதா, சிறுவர்களா, வயசு, உயரம், அதுகளை பார்க்கலாம். அடுத்ததாக மண் மாதிரிகளை வைத்துக் கொண்டு எத்தனை காலத்துக்கு முதல் இது நடைபெற்றது என்பதை அறியலாம்.